வணக்கம் இனிய உறவுகளே, உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பு பதிவாக நான் எடுத்துக்கொண்டது பகுதி ஒன்றில் நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு பற்றி என்றால் அவர்களுக்கு என்னென்ன நலன்கள் என்ன என்பதை பற்றி ஆராய்ந்திருந்தோம். இந்த பகுதி 2 மாற்றுத்திறனாளிகளுக்கான நலன்கள் வருமான உதவியுடன் மட்டுமல்லாது வேறு பல விதமான நன்மைகளை பற்றி ஆராயவிருக்கின்றேன். ஆகவே அந்த நன்மைகள் என்னவென்று பார்ப்போமா? குழந்தைகளுக்கான உதவிகள், சேமிப்பு திட்டங்கள், எரிபொருள் வரி திருப்பிச் செலுத்துதல், பல் சிகிச்சை திட்டம் போன்ற பல உதவிகள் உள்ளன. இன்று அவற்றை எளிமையாக பார்க்கலாம். முதலாவதாக கனடா டிசபிலிட்டி பெனிஃபிட் புதிய திட்டம். 18 வயது முதல் 64 வயது உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய கூட்டாட்சி திட்டமாகும். குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு கூடுதலாக ஆதரவு இருக்க இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது 2025. இரண்டாவது, கனடா பென்ஷன் பிளான் டிசபிலிட்டி பெனிஃபிட். நீங்கள் மாற்றுத்திறன் காரணமாக வேலை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் சிபிபி டிசபிலிட்டி பெனிஃபிட் பெற தகுதி இருக்கலாம். இது ஒரு வரி கட்ட வேண்டிய டாக்ஸபிள் மாதாந்திர நிதி உதவியாக இருக்கும். மூன்றாவது, சைல்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட். மாற்றுத்திறனுடன் உள்ள குழந்தையை பராமரிக்கும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் வரி இல்லா நிதி உதவி. இதற்கான தகுதி, தொகை கணக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவங்கள் அனைத்தும் கிடைக்கின்றன. நாலாவதாக, எஜுகேஷன் ஃபண்டிங் ஃபார் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் கல்வி உதவி சேவைகள் மற்றும் சிறப்பு திட்டங்கள் வழங்கப்படுகின்றன. உயர்கல்வி மற்றும் பயிற்சி வாய்ப்புகளுக்கு இது உதவியாக இருக்கும். ஐந்தாவதாக, ரிஜிஸ்டர்ட் டிசபிலிட்டி சேவிங் பிளான், RDSP என்று அழைப்பார்கள். இது ஒரு நீண்ட கால சேமிப்பு திட்டம். மாற்றுத்திறனாளிகள் எதிர்காலத்துக்காக சேமிக்க அரசு மானியங்களும் கிராண்ட்ஸ் மற்றும் பாண்ட்ஸ்களும் வழங்குகின்றார்கள். அரசு உங்களுடன் சேர்ந்து சேமிக்க உதவுகின்றது. ஆறாவதாக, ஃபெடரல் எக்ஸசைஸ் கேஸ் லைன் ரிஃபண்ட் ப்ரோக்ராம். பொது போக்குவரத்தை பயன்படுத்த முடியாத மொபிலிட்டி இம்பயர்மெண்ட் உள்ளவர்களுக்கு, அதாவது பாவிக்க முடியாதவர்களுக்கு வாங்கும் பெட்ரோலுக்கான வரியின் ஒரு பகுதியை திரும்ப பெறலாம். இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும். ஏழாவதாக, கனடா பென்ஷன் பிளான் சில்ட்ரன்ஸ் பெனிஃபிட். நீங்கள் சிபிபி டிசபிலிட்டி பெறுவராக இருந்தால் மேலும் 25 வயதுக்கு உட்பட்ட உங்களின் சார்ந்த குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி கிடைக்கும். எட்டாவது, டிசபிலிட்டி பெனிஃபிட்ஸ் ஃபார் வெட்டரன்ஸ். சேவை காலத்தில் ஏற்பட்ட காயம் அல்லது நோய் காரணமாக பாதிக்கப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வரி இல்லா நிதி உதவி வழங்கப்படுகின்றது. ஒன்பதாவதாக, டாக்ஸ் கிரெடிட் அண்ட் டிடக்ஷன். மாற்றுத்திறனாளிகள், அவர்களை பராமரிக்கும் குடும்பத்தினர் மற்றும் அவர்களை பராமரிப்பவர்கள் கேர்கிவர்ஸ் ஆகியோருக்கும் பல்வேறு விதமான வரி சலுகைகள் மற்றும் கழிவுகள் வழங்கப்படுகின்றன. இவை உங்கள் வரி சுமையை குறைக்க உதவும். கனடியன் டென்டல் கேர் பிளான், அதாவது பல் சம்பந்தப்பட்டவற்றை பார்ப்பதற்காக உங்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது. தகுதி பெற்ற கனடியர்களுக்கு பல் சிகிச்சை திட்டம் இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்க வேண்டும். முடிவு, மாற்றுத்திறனாளிகளுக்கான நலன் மிகவும் விரிவானவை. வருமான உதவி மட்டுமல்ல, குழந்தைகள், கல்வி, சேமிப்பு, வரிச்சலுகை, மருத்துவம் ஆகிய அனைத்திற்கும் ஆதரவு உள்ளது. தகுதி விதிமுறைகள் மாறுபடும் என்பதால் அதிகபூர்வ தகவல்களை சரிபார்த்து சரியான முறையில் விண்ணப்பிக்கவும். இதனை பார்த்துவிட்டு தயவு செய்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு விரும்பியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். ஏனென்றால் பலருக்கும் எல்லாம் தெரியும் என்றில்லை. கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகளவு என்பதுதான் என்னுடைய ஒரு நோக்கம். எனவே எனக்கு தெரிந்ததை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். தயவு செய்து உங்களுக்கு தெரிந்தவருடன் நீங்கள் இந்த பதிவை பகிர்ந்து கொண்டீர்களானால் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும். அது மட்டுமின்றி இனிவரும் காலங்களில் இது போன்ற பலவிதமான நான் பதிவுகளை விட இருக்கின்றேன். வருமான வரி மற்றும் பொதுவானது, குடிவரவு போன்ற பற்றி விளக்கங்களாக உங்களுக்கு கூறவிருக்கின்றேன். தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். பார்த்து உங்களது கருத்துக்களையும் எனக்கு தந்தால் மிகவும் உதவியாக இருக்கும். உங்களது கருத்து இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்துவிட்டு நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள், ஆனால் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியாது. எனவே பார்ப்பவர்கள் அனைவரும் தயவு செய்து
எனக்கு உங்களது கருத்துக்களை பார்த்தபின் எனக்கு அறிய தந்தால் மிகவும் உதவியாக இருக்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.